வீட்டில் சிக்கன் எடுத்தால் இது மாதிரி சிக்கன் கிரேவி ட்ரை பண்ணி பாருங்கள். தேவையான பொருட்கள் 1 கிலோ சிக்கன், புதினா, கொத்தமல்லி, 2 ஸ்பூன் சிக்கன் கிரேவி மசால், 2 தக்காளி, 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 100 கிராம் சின்ன வெங்காயம், பட்டை, சோம்பு, பிரியாணி இலை, எண்ணாச்சி பூ. நெக்ஸ்ட்டு மண் சட்டி சூடானதும் நம்ம எடுத்து வச்சுருக்க சிக்கனை அப்படியே போட்டுருங்க. தண்ணியெலாம் ஊற்ற தேவையில்ல, ஏன்னா சிக்கன்லேயே நிறையா தண்ணி இருக்கும், அந்த தண்ணியிலே நல்லா வெந்துடும். இப்போ கொஞ்சம் நேரத்தில் பாருங்கள் சூடானதும் தண்ணி எவ்வளோ வருதுன்னு, சிக்கனில் இருக்க தண்ணி. இந்த தண்ணியே போதும் சிக்கன் வேக. சிக்கன் நல்லா வெந்ததுக்கப்புறம் இதை வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். அந்த தண்ணியும் சேர்த்து ஊற்றி வச்சுருங்க. நெக்ஸ்ட்டு சட்டியில் 4 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு அது சூடானதுக்கப்புறம் பட்டை சோம்பு எடுத்து வச்சுக்கோங்களேன், அதை போட்டு அதுக்கப்புறம் கருவேப்பிலை கொஞ்சத்தை போட்டு நல்லா வதக்கி விடுங்க. நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க வெங்காயத்தை சின்ன சின்ன பொடியாக நறுக்கி போட்டுக்காங்க. வெங்காயத்தை நல்லா வதக்கி விடுங்க. லைட்டாக 1/2 ஸ்பூன் கல் உப்பு போட்டுக்காங்க, அப்போ தான் வேகமாக வதங்கும். நல்லா பொன்னிறம் வர்ற வரைக்கும் வதக்குங்க. இது மாதிரி நல்லா பொன்னிறமாக வந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை போட்டு நல்லா வதக்கி விடுங்க. நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம நறுக்கி வச்சுருக்க தக்காளி பழத்தை போட்டுக்காங்க. இது மாதிரி சின்ன சின்னதாக எப்படி கட் பண்ணணும்னு நம்ம சேனலில் ஷார்ட்ஸில் போட்டிருக்கோம், பார்த்துக்காங்க. தக்காளி பழம் நல்லா வேகிற அளவுக்கு நல்லா வதக்கணும். நல்லா வதக்கினதுக்கப்புறம் சிக்கன் கிரேவி மசாலா போட்டுக்காங்க. போட்டு நல்லா கிளறி விடுங்க. மசாலா வாசனை போகிற வரைக்கும் நல்லா வேக விடணும். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு யூஸ் பண்ணுங்கள். ஹை ஃப்ளேமில் வச்சு யூஸ் பண்ண எல்லாத்தையும் மசாலா சட்டியில் பிடிக்க ஆரம்பிச்சிடும். நெக்ஸ்ட்டு ஒரு 1/4 கிளாஸ் தண்ணியை ஊற்றிக்காங்க. உங்களுக்கு கிரேவி அதிகமாக தேவைப்பட்டாக்கு தண்ணி எக்ஸ்ட்ரா ஊற்றிக்காங்க. நல்லா இது மாதிரி கொதிச்சதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க சிக்கனை இதில் போட்டுக்காங்க. அந்த தண்ணியை இதிலே ஊற்றி விட்ருங்க. பார்த்தா டேஸ்ட் நல்லாயிருக்கும். போட்டு நல்லா கிண்டி விடுங்க. நல்லா கொதிச்சதுக்கப்புறம் 1 ஸ்பூன் உப்பு போட்டுக்காங்க. தண்ணி எவ்வளோ ஊற்றுறீங்களோ அதுக்கு தக்கன உப்பு அளவு மாறும். சிக்கன் ஆல்ரெடி வந்தனால ரொம்ப நேரம் வேக வைக்க தேவையில்ல, ஒரு 1 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டாவே போதும். இது எப்படி வந்திருக்குன்னு பார்க்கணும்னா எண்ணெய் திரண்டு சைடில் வரும். அது மாதிரி வந்ததுக்கப்புறம் கொத்தமல்லியும் புதினாவும் போட்டு நல்லா கிளறி விடுங்க. இது மாதிரி ரெடி பண்ணால் வேகமாக ரெடி பண்ணிடலாம் சிக்கன் கிரேவியை. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்டில் சொல்லுங்கள்.